ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருடைய சிறப்புகள் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சிறப்பு திருச்செந்தூர் ராஜகோபுரம் கட்டப்பட்ட வரலாறு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கேட்டை வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாறை பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நான் ஏற்கனவே முன்னாடி உள்ள பதிவுல நான் சொல்லியிருக்கேன். திருச்செந்தூர் கோவில் மன்னர்களாலோ மகாராஜாக்களாலோ கட்டப்பட்ட கோவில் இல்லை. ஒரு 5 சாதுக்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து அவர்களால் திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்ட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ராஜகோபுரத்தை கட்டினது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானதேசிய சுவாமிகள் ஒரு சுவாமிகள் தான் கட்டிருக்காரு. இவர் யாருன்னா தர்மபுரி ஆதீனத்துடைய இளைய தம்பிரானாக இருந்தவர் தான் ஞானதேசிய சுவாமிகள். இந்த ராஜகோபுரத்தை கட்டுறதுக்கு சுவாமி திருச்செந்தூர்ல தங்கிய தர்மபுரி ஆதீன மடத்தை தங்கி நிறைய பணிவிடைகள் செஞ்சுட்டு இருக்கும் போது அவருடைய கனவுல முருகப்பெருமான் எனக்கு ராஜகோபுரம் கட்டுவாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும்போது நிறைய பொருள் செலவுலாம் தேவைப்படும். அந்த காலத்தில் பொதுவாகவே கட்டணம்னா கண்டிப்பாக பொருள் செலவுகள் தேவைப்படும். அதுவும் அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 9 நிலைகளை கொண்ட கோபுரம், சுமார் 137 அடி உயரம், 9 கலசங்களை கொண்ட கோபுரம். அப்போ அந்த கோபுரத்தை முழுமையாக கட்டி முடிக்க எவ்வளோ பொருள் செலவுகள் தேவைப்படும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த கோபுரம் கட்டப்படும் நிறைய பொருள் செலவுகள் தேவைப்படுது. நிறைய இடங்களில் கடன் வாங்கி தான் சுவாமிகள் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதில் முதல்ல அவருக்கு ஒரு அற்புதம் நிகழ்த்தப்படுது. அந்த அற்புதம் தான் பன்னீர் இலை விபூதி. பொருள் செலவு தேவைப்படுது. ஒரு கட்டடத்துக்கு மேலே கோபுரம் கட்ட முடியல, நின்றது. அப்போ சுவாமிகள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, நாளைக்கு கட்டணம் கட்டினா அதற்கு கூலி தேவைப்படுமே முருகா, எனக்கு என் கையில பணம் இல்லைன்னு சொல்லிட்டு சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு. தூங்கும்போது அவருடைய கனவுல முருகப்பெருமான் சொல்றாரு, பன்னீர் இலையில விபூதியை மடிச்சு கொடுத்து அந்த பணியாளர்களை துண்டுகை விநாயகர் கோவிலுக்கு அந்த பக்கமாக போய் அதை திறந்து பார்க்க சொல்லு, அவங்களுக்கான கூலி பணம் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். சுவாமிகளும் முருகப்பெருமான் மேல உள்ள அதீத நம்பிக்கையிலும் பக்தியிலையும் சொல்லிட்டு தினந்தோறும் யாரெல்லாம் அந்த கட்டட பணியில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பன்னீர் இலையை எடுத்து அதில் விபூதி வச்சு மடித்து சொல்லியே கொடுப்பாரு. துண்டுகை விநாயகர் பிள்ளையார் கோயிலுக்கு அந்த பக்கம் போய் தான் அதை பிரித்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி யாரும் இதை பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவங்க எல்லாருமே அதை வாங்கிட்டு அந்த கூலி ஆட்கள் அதை வாங்கிட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்தா துண்டுகை விநாயகர் கோயிலை தாண்டினோடனே இந்த வடலை பிள்ளையார் இப்போ சொல்லுவோம்ல, அந்த பிள்ளையார் பேர் துண்டுகை விநாயகர். அந்த பிள்ளையாரை தாண்டி போனோடனே பார்த்தீங்கன்னா அந்த பன்னீர் இலையை திறந்து பார்த்தாங்கன்னா அவங்க அன்னைக்கு வேலை பார்த்ததுக்கான கூலி பணம் அதில் இருக்கும். ஒருத்தர் 2 ரூபாய்க்காக வேலை பார்த்துருப்பார், ஒருத்தர் 3 ரூபாய்க்காக வேலை பார்த்துப்பார், ஒருத்தர் 5 ரூபாய்க்காக வேலை பார்த்துருவார். அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்களோ அதுக்கான கூலி பணம் அந்த பன்னீர் இலை விபூதிக்குள்ளே இருக்கும். இப்படி கோபுரங்கள் கட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பன்னீர் இலை விபூதியும் பணமாக மாறுகிற அதிசயம் நின்று போயிடுது. அப்பவும் ஞானதேசிக சுவாமிகள் முருகப்பெருமான் மனசார வேண்டிக்கிறார், சுவாமி இப்ப பன்னீர் இலை விபூதி காசாக மாறுகிற அதிசயம் நின்றுச்சே சுவாமி, நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது சீதக்காதி வள்ளலிடம் போய் நீ தானம் கேளு அப்படின்னு முருகப்பெருமான் சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு ஞானதேசிக சுவாமிகளும் போய் சீதக்காதி வள்ளல் கிட்ட தானம் கேட்கிறார். சீதக்காதி வள்ளல்கள் பார்த்தீங்கன்னா சரி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மூட்டைகள் உப்புகளை மட்டும் கொடுத்து விடுறாரு. சுவாமிகளுக்கு பயங்கர அதிர்ச்சி. உப்பை வச்சு எப்படி நம்ம திருப்பணிகள் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் முருகப்பெருமான் மீதோட நம்பிக்கையில அந்த உப்பு மூட்டையை வாங்கிட்டு வந்துட்டு சன்னிதானத்தின் முன்னாடி வச்சு அந்த உப்பு மூட்டைகளை பிரித்து பார்க்கும்போது அதெல்லாம் பொற்காசுகளாக மாறுகிறது. அந்த பொற்காசுகளை வச்சு தான் மீதி இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை கட்டி முடிச்சு ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் செய்து முடிக்கிறாங்க. இதில் 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பன்னீர் இலையோடைய மகத்துவம் அப்படின்றது அளப்பரிய மகத்துவம். இன்னைக்கும் திருச்செந்தூர்ல பன்னீர் இலைக்கு நிகராக வேற பிரசாதமே கிடையாது. பன்னீர் இலைக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு. அந்த விபூதியை எடுத்து வச்சுக்கும் போது தீராத நோயெல்லாம் தீரும். அதற்கப்புறமா அந்த இலையை நம்ம உட்கொள்ளலாம், நம்ம சாப்பிடலாம். அந்த இலை விபூதி அந்த இலை காஞ்சி போனதுக்கு அப்புறம் கூட அதை நல்லா கசக்கியோ இல்லை மிக்சியில் போட்டு அடிச்சு நம்ம விபூதி போடுற கப்பரையில் போட்டு வச்சு நம்ம விபூதியாக இட்டுக்கலாம். அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு விபூதி தான் பன்னீர் இலை விபூதி. இந்த பன்னீர் இலை விபூதி ஆதிசங்கரோட நோயை குணப்படுத்துச்சு. அது எப்படி அப்படின்றது அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் பல அற்புதங்கள் உண்டு. நம்ம ஒன்றுனா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது ராஜகோபுரம் கட்டின வரலாறு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த பதிவுல நம்ம திருச்செந்தூரோட இன்னும் நிறைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் எல்லா பதிவுகளையும் சொல்றதுதான் நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி யாரெல்லாம் உங்களுடைய தகவலை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்றீங்களோ உங்களுக்கு ஒரு வேல்மாறல் புத்தகமும் ஒரு வேலும் நம்ம இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வேல்மாறல் புத்தகம் வாங்கி வேல்மாறல் படிச்சு உங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கப்பெறணும்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசன் செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்முறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.